கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே எலக்ட்ரிக் கடையில் கொள்ளையடிக்க வந்த மர்ம நபர்கள் இரவு காவலரை கொலை செய்ய முயன்ற நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அசேனுல்லா வழங்க கேட்கலாம். அசேனுல்லா, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த மாதேப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பர்கூர் ஐஐடி வளாகம் அருகே கிருஷ்ணா எலக்ட்ரிக் கடை இயங்கி வருகிறது. நேற்று இரவு வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு சென்ற கடையின் உரிமையாளர் பிரகாஷ் காவலாளி திம்மராஜ் என்பவரை பாதுகாப்புக்காக வைத்துள்ளார். அந்த பாதுகாவலர் அங்கேயே வெளியே கட்டில் போட்டு உறங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 2 மணி அளவில் காரில் வந்த அடையாளம் தெரியாத வடமாநில இளைஞர்கள் 6 பேர் தூங்கிக் கொண்டிருந்த திம்மராஜ் கால்களை கட்டி போட்டு கழுத்தில் நெரித்து கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். அப்போது முதியவரின் அலற சத்தம் கேட்டு யாரோ வருவது போல தெரிகிறது என கொள்ளையர்கள் முதியவரை விட்டு ஓடி மறைந்தனர். பிறகு சுதாரித்து எழுந்த முதியவர் உரிமையாளருக்கு கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த கடை உரிமையாளர் சிசிடிவி ஆராய்ந்த போது கொலை செய்த திட்டமிட்டு கொள்ளையடிக்க வந்த வடமாநில இளைஞர்கள் என தெரிய வந்தது. இதையடுத்து கந்திக்குப்பம் காவல் நிலையத்திற்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அசேனுல்லா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.